Let's turn our Bibles to Romans first book. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தை படிச்சுட்டு போவோம். We were meditating on the word விசுவாசத்தினால் நீதிமான் just shall live by faith. இந்த வார்த்தை ஒரு டிரான்ஸ்லேஷனை போட்டுருக்கு, ஜஸ்ட் அது ரொம்ப அழகாகவே போட்டிருக்குது, just shall live by faith. அப்போ விசுவாசத்தினால் வாழ்கிறவன் நீதிமான், இல்லாட்டி நீதிமான் இல்லை. இப்படிதான் கடவுள் தீர்மானிச்சிருக்காரு. இல்லை நான் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னா அவருடைய ஸ்டெப்பு பேக்கில் போயிடுது. இன்ஃபேக்ட் அது we lose. எப்படி இருப்பான் அவன்? லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள் டு ஆக்ட்ஸ் சாப்டர் 28 28 1 வாசிப்போம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். கிறிஸ்தவன் ஆகிட்ட பிறகு அவனுக்கு குளிராது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாமே இருக்கும். See, our soul is getting closer to the Lord and physically we are strong, getting stronger also. பட் அந்த சமயத்தில் நேச்சுரலாக வர்றது குளிருக்காகவும் அவர் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்களா. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. இதுதான் பாயிண்ட். See, பாம்பு வந்து பிடிச்சிருச்சு. நம்ம அந்த இடத்துல நீங்க பார்க்கணும், திடீர்னு ஒரு பாம்பு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அவங்க யாரோ ஒருத்தர் கமெண்ட் எடுறாங்க. என்ன கமெண்ட்? கையை உதறிட்டு போயிடுவாங்களா? அது என்னது? கையை பிடிக்கும்னு சொல்ல முடியாது, காலை பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணும்? ஐயோ அம்மான்னு கீழே விழுந்துருவீங்க. ஓகே, சி ஒவ்வொருத்தன் ஏன் இதை கொண்டாடுறேன்னு கேட்டால், இங்கே கேட்குறவங்களுக்கும் சரி, இப்போ இங்கே வந்து பார்க்குறவங்களுக்கும் சரி, இது மூலமாக ஐ திங்க் லைவ் போகுதுன்னு நினைக்கிறேன். அதில் மூலமாக பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறேன், நம்ம தாட்ஸ் எப்படி வரும்? ஒரு மனுஷனுக்கு தாட்ஸ் எப்படி வரும்? ஒரு சுச்சுவேஷன் வந்த உடனே நம்ம பட்டாபாவும் இது. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பாம்பு கடியால் செத்தது பயந்து செத்து வந்தால் ரொம்ப அதிகம், பயத்திலேயே போடும். எனக்கு தெரிஞ்சு நான் ஆந்திராவில் ஃபார்ம் வச்சுருக்கும் போது ஒருத்தன் பாம்பு, நல்ல பாம்பு வந்து பாண்டில் வந்துடுச்சு. எங்கள் பாண்டில் இல்லை, பக்கத்து வந்து இவனை கடிச்சிச்சு. தண்ணியில் போய் கடிச்சிச்சு. அது கிளாஷ் ஆகும் அதிக, அந்த டெல்ல பாம்புகள்லாம் ரொம்ப அதிகம். கிளாஷ் ஆனோடனே இவனுக்கு கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்து அவன் போய் அந்த பாம்பை துரத்தி பிடிச்சிட்டான். பிடிச்சி இவன் அந்த பாம்பை கடிச்சிட்டான். நல்லா சிரிப்பா இருக்கும். விடாம கடிச்சு அதை கொன்னுட்டான். கொன்னுட்டு நேரம் ஊருக்கு வரான். இது வந்து நாங்கள் நைட் டியூட்டி இருக்கிற நேரம், ஒரு மணி அப்படி இருக்கும், அப்படி அந்த டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் கேள்விப்பட்டேன் நான். ஏன்னா எனக்கு ரிப்போர்ட் வரும். ஸோ பாம்பு கடிச்சிச்சு, இவன் பாம்பு கடிச்சிட்டு பாம்பே தூக்கிட்டு வந்துட்டான் கழிச்சிட்டு. அப்புறம் அந்த ஊர் மக்கள் ரொம்ப நல்லவங்க. எப்பவுமே ஊரார் மக்கள், இந்த கிராமத்து மக்கள்லாம் கான்ஃபரன்ஸ் போடுறதுல ரொம்ப நல்லா இருப்பான். அங்கே உட்காந்து கான்ஃபரன்ஸ் போட்டு அவனை சுற்றி உட்கார வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய ஆலோசனையும் கேட்டு கடைசியில் முடிவுக்கு வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது வேணாம், நம்ம போய் டாக்டரை போய் கூட்டிகிட்டு வர்றது பெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து இங்கேருந்து ப்ராப்பர் இந்த கடற்கரையிலேருந்து நெல்லூருக்கு ப்ராப்பருக்குன்னா இட் கம்ஸ் அபவுட் 1 hour ஜேர்னி. ஸோ இந்த 1 hour ட்ராவல் பண்ணி டாக்டர் கூப்பிட்டா, டாக்டர் உங்களுக்கு இருக்க ஆளை கொண்டாயானா இங்கே வந்து நான் எப்படி ஊசி போடுறது, என்ன பாம்பு கடிச்சிச்சு, என்ன எப்படி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டேன், போய் கூப்பிட்டு வான்னு சொல்ல அவங்க அத்தனை பேர் திரும்பி வந்தாங்க. திருப்பியும் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அவன் உயிரோடு தான் இருக்கிறான் அது வரைக்கும். கடைசியில் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஆள் போச்சு. ஏன்னா ரொம்ப விஷம் பயங்கரமாக ஏறிடுச்சு. பாம்பும் போய் சேர்ந்துருச்சு. பாம்பு ரொம்ப சேஃபாக போய் சேர்ந்துருச்சு. ஓகே, பாம்பு அதனால இந்த பாம்பு கடிச்சோம்னா எனக்கு இது நினைவு வரும்.
ஸோ அவனும் கடைசியில் போய் சேர்ந்துட்டான். ஏன்னா இது நம்ம டிசிஷன் மேக்கிங்கில் we have to be fast. இது ஒரு நல்ல இது கூட அது when we accept Jesus Christ also, பிசாசு பாம்பு அவன் கொத்திட்டான்னா அது விஷம் போட்டுக்கிட்டே இருக்கும், அது ஏறிக்கிட்டே இருக்கும். அது போக 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 தான் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ரோமன்ஸ் 1ஆம் அதிகாரத்திலே படித்து பார்த்தீங்கன்னா போகும், அப்படியே பாவங்கள் ஏறி 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 we lose our sense and we go and finally death strikes. So death strikes. When death strikes, then we go. We have to go. Now, so long we live in the earth, then we can say, yes, we are safe. அப்படி நம்ம சொல்லிக்கிறோம். முடிஞ்சிருச்சுன்னா எல்லா கதையும் முடிஞ்சு போச்சுன்னா எங்கே போகிறோம்? ஒரு கிறிஸ்தவ சாவலில் பார்த்தீங்கன்னா இன்பராம் வீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம்னு சொல்லிட்டு பேக் பண்ணி அன்பாக அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அன்பாக அனுப்பிச்சி வச்சு அது 3ஆம் நாளில் விருந்து சாப்பிட்டு ஒரு மீட்டிங்கும் போட்டு முடிச்சிடுவாங்க. அதோட அந்த ஆள் காலி. இல்லாட்டி யாராவது பேய சுற்றுறான்னு சொன்னதான் நம்பாங்க. ஓகே, சரி, அது விடுங்க. ஸோ இது மாதிரி கதைகள்லாம் போட்டுட்டு இருக்கு. நம்ம when we are with the Lord God, we need not fear. இங்க அதுதான் நடந்தது. பால்க்கு என்ன நடந்துச்சு? He is in the Lord. அவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு, நீ ராயனுக்கு முன்னால் நிக்கணும். You have to stand before Caesar அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரு. பாம்பு கடிச்சா என்ன, தேர் கடிச்சா என்ன, இல்லாட்டி எந்த கடிச்சா என்ன வந்துச்சு? No, I have to stand before Caesar. This is the faith. That is one sentence from God which triggered faith in Paul was, you have to stand before Caesar. நான் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியது. அவன் ராஜா முன்னாடி, அந்த கவர்னர்ஸ் முன்னாலே சொல்றான், நான் ராயனுக்கு முன்னால் நிற்கிறேன் போயா அப்படின்ட்டு போயிட்டான். ஏன் அதை சொன்னான்னு சொன்னா, ஆக்சுவலாக அது ஒரு வர்ஸ்ட் டிசிஷன் சொல்லுவோம். அந்த கவர்னர் சொல்லுவான், நீ ராயனுக்கு அபாயம் விடாமல் இருந்தால் நான் உன்னை விடுதலை பண்ணியிருப்பேன். பட் நம்மளுக்கு தெரியும் அது நம்ம நினைப்போம் it's a worst decision Paul has taken. No, he has not taken the worst decision. He has taken the right decision because God told him you have to stand before Caesar. Why? Because he travels a lot. Paul is a good traveler, but he won't sit. God wanted him to write all the epistles. அப்ப அந்த எபிசோட்ஸ் எழுதுறதுக்கு அவனை பிடிச்சி ஒரு இடத்துல உட்கார வைக்கணும். இப்போ உட்கார வைக்கணும்னா உட்கார மாட்டாங்க. அவன் 80 வயசுல செத்தான்னு சொல்றாங்க. பால் செத்தான். மேபி ஒரு 20 இயர்ஸ் உட்காந்து எல்லாத்தையும் எழுதிருப்பாங்க. அது நடுவில் இந்த பிசாசுக்கு அந்த பாம்பு வேஷத்துல எப்படிதான் வந்தான்னு பாம்பு கை கூட்டான்னு தேட்டேன். அந்த பாம்பு வந்து இவன் எழுதிடுவான்னு சொல்லி பயந்து அது கடிச்சிச்சு. இது பைபிள போடல, ஜஸ்ட் an assumption. அப்ப எப்படியெல்லாம் மனுஷன் நினைப்பானுங்கன்னு சொல்றேன். நம்ம மனுஷனுக்கு தாட்ஸ் ரொம்ப மோசமா இருக்கும். மோசமா நம்ம தாட்ஸ் வரும். கவ்வி கொண்டது விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறது கையில தான். இப்ப அக்ஷயா வாஸ் ரைட், கையில தான் பிடிச்சிச்சு. காலில் பிடிக்கல, கழுத்துல பிடிக்கல, வேற எங்க பிடிக்கல, கையில தான் பிடிச்சிச்சு. கையில தொங்குது விஷப்பூச்சி. ஆனா அவன் பார்த்த விதம், இங்க பால் பார்த்த விதத்தை தான் சொல்றாங்க. அத ஒரு பூச்சி மாதிரி பாக்குறாங்க. ஒரு பூச்சி பார்த்தா என்ன செய்வாங்க? தள்ளி விட்டுட்டு போடா அப்படின்ட்டு சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அவன் வந்து அவன் மென்டலி he has seen that as a பூச்சி. நம்ம தான் பாம்பா கீரியா இல்லாட்டி ஏதாவது பார்த்துட்டு நம்ம யோசனை பண்ணிட்டு இருப்போம். அவனுக்கு அதுக்கு டைமே இல்லை. அவனுக்கு வந்து he is very busy. அவன் அங்க பவுலுக்கு என்னன்னா அங்க விறகு அரைச்சி போட்டு அந்த இடத்துல 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லலாம் தான் அவன் பார்க்கறான். அவனோட இதுதான் விசுவாசிகளோட எண்ணம். இப்படிதான் இருக்கும். சான்ஸ் given a chance he will go and tell about the gospel. ஏதாவது ஒரு gospel. Giving a chance we'll sleep அப்படின்னு சொல்ல மாட்டான். அவன் வந்து given a chance தூங்கணும். அதுக்குன்னு ஐயோ இப்படி சொல்லிட்டானே
அதனால தூங்க வேணாம், தூங்கவே கூடாது அப்படிலாம் நான் சொல்லலை. நான் குடும்பக்காரன் இல்லை. நல்லா தூங்குங்க. நான் சாயந்தரம் ராத்திரி படுத்து தூங்குறதுக்கு தான் சாமி தூங்க வச்சிருக்காரு. அதனால ராத்திரி ஒண்டி தூங்குங்க, எல்லா நேரத்துக்கும் தூங்க வேணாம். ஸோ given a chance, he will open up and talk about Jesus Christ. That's the only thing what's on Paul's mind. வேற கிடையவே கிடையாது. ஆனா மக்கள் மனசுல வேற ஓடுது. அது மக்கள் என்ன சொல்றாங்க? அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் பாத்தியா, ஜட்ஜ்மெண்ட். மற்றவனை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சிறைவி அப்படின்னு ரோமர் 2 போட்டிருக்கோம். இங்க ஜட்ஜ்மெண்டே போட்டு வச்சாங்க. இவன் கொலை பாதுகான். யார கொலை பண்ணான? கொலை பாதுகாதான். நிறைய பேர் கொன்றதுக்கு சாட்சியா இருந்திருக்கான். அது பாரு எங்க ப்ராமிசி மாதிரி விடுறாங்க அவங்க. இதற்கு சந்தேகம் இல்லை, சந்தேகமே இல்ல. ஏதோ பண்ணிட்டான். அதான் அரெஸ்ட் பண்ணி சீசர் கிட்ட கொண்டு போறாங்க. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பாத்தியா, சமுத்திரத்துல சாவணும் அவன், அங்கேயும் தப்பிச்சிட்டான். பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை. பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை. சாவடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. அக்கார்டிங் டு them, they made him dead. அவன் செத்துட்டான். they killed him. இன்னைக்கு நம்மளை பார்த்தா தான் சொல்லுவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். அப்பதான் ஆண்டவர் ஒரு விசேஷமா ஒரு வேலை செய்வார். இவன் நம்ம வசந்தா கூட ஹஸ்பண்ட் கூட அப்படிதான், எங்கேயோ அடிபட்டு தான் அந்த கான்சியஸ் இருந்து கம்ப்ளீட்டா போன் இது ஸ்கல்லே போயிடுச்சு. பட் ஜீசஸ் ரிவைவ்ட் ஹிம்.